என் பெயர் ஹரிணி. என் நிறம் அழகாகவும் சுத்தமாகவும் இருந்தாலும் நான் மிகவும் ஒல்லியாக இருந்தேன். சிறு வயது முதலே ஆண்களுடன் கிரிக்கெட், பேட்மிண்டன், கால்பந்து விளையாடுவதும், சட்டை ஜீன்ஸ் அணிவதும், தொப்பி போட்டுக்கொண்டு திரிவதும் எனக்கு பிடித்திருந்தது. என் குடும்பத்தில் நான் இளையவள் என்பதால் பெற்றோர் என்னை மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். என்னை கவனித்துக் கொள்ளவும், எல்லா இடங்களிலும் என் பாதுகாப்பிற்காக நிழல் போல உடன் இருக்கவும் என் சிறுவயது நண்பன் வசந்த் இருந்தான். அவனது தோழமையும் அரவணைப்பும் எனக்கு எப்போதுமே அரும்பெரும் பலமாக இருந்தது. 20 வயதான போது சென்னையை சார்ந்த என் அம்மாவின் தோழியின் மகன் பாஸ்கருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் முடிந்து இரவு ரயிலில் கணவர் வீட்டிற்கு பயணம் தொடங்கியது. புதிய சூழல், கனமான மணப்பெண் உடை எனக்கு பெரிய எரிச்சலையும் சோர்வையும் தந்தது. சென்னை வீடு சென்றடைந்ததும் சரியாக தூங்காததால் ஏற்பட்ட தீவிர சோர்வினால் நான் உடனடியாக படுக்கையில் ஆழ்ந்து உறங்கிவிட்டேன். நள்ளிரவில் விழித்தெழுந்து என்னை பார்த்த பாஸ்கர் ஆரம்பத்தில் என் மீது பாசம் பொங்க பேசி மேசையிலிருந்த மோதிரத்தை எடுத்து என் விரலில் அணிவித்து என் அழகை புகழ்ந்து தள்ளினார். அந்த கணத்தில் அவனது ஸ்பரிசமும் பாராட்டும் எனக்குள் ஒரு புதிய சிலிர்ப்பையும் மாய உலகத்தையும் உருவாக்கின. ஒரு மனைவியாக அவனது கரங்களில் அடைக்கலம் புகுந்து அவனது அன்பில் தோய்ந்து போகும் ஆசையை அந்த நொடிகள் எனக்குள் விதைத்தன. அவனது கண்களில் தெரிந்த காதலும், அவன் என்னை மென்மையாக தொட்டு பேசிய மயக்க வார்த்தைகளும் என் இதயத்தில் காதலின் முதல் அரும்பை மலரச் செய்தன. அவனது தோள்களில் சாய்ந்து வாழ்நாள் முழுவதும் அவனுடன் பயணிக்க வேண்டும் என்ற ஆழமான ஏக்கம் எனக்குள் எழுந்தது. ஆனால் திடீரென என் கைகளை பார்த்ததும் அவன் முகம் மாறியது. உன் கைகள் ஏன் பெண்களின் கைகளைப் போல அழகாகவும் மென்மையாகவும் இல்லாமல் ஆண்களைப் போல தடிமனாகவும் பெரிதாகவும் இருக்கின்றன என்று முகம் சுளித்துவிட்டு விலகிச் சென்றான். அன்று இரவு அவன் எனக்கு ஒரு மெல்லிய நைட்டியை அணியச் சொல்லி தந்தான். அவனது அன்பை பெற வேண்டும் என்ற தீவிரமான ஏக்கத்தாலும் அவனுடன் நெருக்கமாகி விட வேண்டும் என்ற காதலாலும் நானும் வெட்கத்தோடு அதை அணிந்து அவனது அரவணைப்பை ஆவலோடு எதிர்நோக்கினேன். அவனது வாசனை திரவியத்தின் வாசனையும் அவன் என்னை அணைத்து கொள்ளும் தருணமும் என் புதியை சிலிர்க்கச் செய்தன. ஆனால் அவனோ திடீரென என்னை விட்டு விலகி முழு இரவும் சோபாவில் தூங்க சென்று விட்டான். நாட்கள் செல்ல செல்ல அவனது அலட்சியம் அதிகரித்தது. உன்னிடம் பெண்மை தோற்றம் இல்லை, நீ ஒரு ஆண் போல இருக்கிறாய், உன்னை தொடுவதால் எனக்கு நன்றாக இல்லை என்று அவன் என்னை மிக கடுமையாக அவமானப்படுத்தினான். அவனது அந்த வார்த்தைகள் என் இதயத்தை ரணமாக்கின. அவனது காதலை மீண்டும் பெறுவதற்காக எனது முந்தைய இயல்பை முற்றிலுமாக துறந்தேன். அவனுக்கு பிடித்தாற் போல புடவை கட்ட கற்றுக்கொண்டேன். சுவையாக சமைத்தேன். வீட்டின் அத்தனை வேலைகளையும் என் கைகளால் செய்து அவளுக்கு முழுமையாக
மாற்றிக்கொண்டேன். அவனது மார்பில் அன்போடு சாய்ந்து அவனது கரங்களின் கதகதப்பில் முழுமையாக கரைந்து ஒரு உண்மையான மனைவியாக அவனுடன் காதல் நிறைந்த இல்லற வாழ்க்கையை நடத்த துடித்தேன். அவனது உதடுகளில் இருந்து என் பெயரை கேட்கும் ஏக்கமே என் மூச்சாக மாறியது. ஆனால் அவனோ என்னை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு வேறு ஒரு பெண்ணுடன் இரகசிய தொடர்பில் இருந்தான். ஒரு நாள் இரவில் அவனும் அவனது தாயும் பேசுவதை ஒட்டு கேட்டபோது என்னை விவாகரத்து செய்ய போவதாகவும் என் சகவாசம் அவனுக்கு குமட்டலை ஏற்படுத்துவதாகவும் அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு என் இதயம் சுக்குநூறாக உடைந்து போனது. மாமியார் வீட்டின் கொடுமைகளாலும் போலி மருத்துவர் தந்த தவறான மருந்துகளாலும் என் உடல் நலமும் மனநலமும் முற்றிலுமாக சிதைந்து போயின. இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து நான் தாய் வீட்டிற்கு திரும்பியதும் பாஸ்கர் சட்டபூர்வமாக என்னை விவாகரத்து செய்துவிட்டார். ஆண்கள் மீதான அத்தனை நம்பிக்கையையும் இழந்து காதல் மீது பெரும் வெறுப்புடன் நான் மரத்து போய் அமர்ந்திருந்தேன். அப்போதுதான் என் நீண்ட நாள் காதலனும் சிறுவயது நண்பனுமான வசந்த் என் வாழ்க்கையில் ஒளியாய் வந்தான். பாஸ்கர் என்னை விட்டு அகன்றாலும் என் கண்ணீரை துடைக்க அவன் உடனிருந்தான். எல்லா ஆண்களும் பாஸ்கரை போல தாழ்ந்தவர்கள் அல்ல ஹரிணி. உன்னை உன் குறைகளுடன் சேர்த்து சிறு வயதிலிருந்தே நான் காதலிக்கிறேன் என்று அவன் ஆழமாக கூறினான். அவனது தூய்மையான வார்த்தைகளும் என் மீதான நிபந்தனையற்ற உண்மையான காதலும் என் காயப்பட்ட ஆன்மாவிற்கு நல்ல மருந்தாகின. பாஸ்கர் என்னிடம் தேடிய உடல் அழகு எதையுமே வசந்த் எதிர்பார்க்கவில்லை. மாறாக என் ஆன்மாவை என்னை அப்படியே நேசித்தான். பெற்றோரின் மகிழ்ச்சிக்காகவும் என்னை உண்மையாக புரிந்து கொண்டு உயிருக்கு உயிராக காதலிப்பவனுமாகவும் நான் வசந்தின் கைகளை பற்றி கொண்டேன். வசந்த் என்னை நெருங்கி வந்து என் கைகளை பற்றிய போது எனக்குள் இருந்த அத்தனை பயமும் காற்றில் பறந்து போனது. அவனது உறுதியான மற்றும் அன்பான கரங்களில் நான் பாதுகாப்பாக அணைக்கப்பட்டேன். அவன் என்னை மென்மையாக தன் மார்போடு அணைத்து கொண்ட அந்த நொடியில் என் வாழ்க்கையின் அத்தனை காயங்களும் மறந்து போகின. வெளிப்புற தோற்றத்தையும் குறைகளையும் தேடும் மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு உண்மையான ஜீவன் ஆன்மாவின் ஆழத்தை நேசிக்கிறது என்பதை உணர்ந்தேன். வசந்தின் அந்த ஆழமான காதலும் அரவணைப்பும் என்னை முழுமையாக்கின. அந்த உண்மையான காதலின் அரவணைப்பில் என் வாழ்க்கை புதியதொரு வசந்த காலத்தை நோக்கி மலர்ந்து தீத்தித்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.